ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கத்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களை இந்த செக்ஷனுக்கு வாழ்த்தி வரவேற்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களை நான் இந்த செக்ஷனுக்குள்ள வாழ்த்தி வரவேற்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கஷ்டத்துல பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ முடிக்கும்போது உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. இந்த நேரத்துல கூட நீங்க எந்தெந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க கவலைப்படுற காரியம் அந்த கவலையிலேயே இருக்காது. அந்த விஷயம், அந்த காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. உங்களுடைய காரியம் மாறுதலாக முடிய போகிறது. மாறுதலா முடிய பண்ணிய கர்த்தர் அவரு. சோ உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மாறுதலாக முடிய பண்ணுவார். ஏன்னா உன்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. உன்னுடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. நீ யோசிக்கிற மாதிரி அவர் யோசிக்க மாட்டாரு. நீ நார்மலா யோசிப்ப இல்ல அப்நார்மலா யோசிப்ப. அவர் சூப்பர் நேச்சுரலா யோசிப்பாரு. உனக்கு செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் என்பதை புரிந்து கொள், விசுவாசி. உனக்கு செய்ய போற காரியங்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரலான காரியம். எல்லா காரியங்களும் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள். அவர் உனக்கு செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சூப்பர் நேச்சுரல். எல்லாமே சூப்பர் நேச்சுரல். அது நேச்சுரலான காரியமே கிடையாது. அவர் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு திட்டத்தையும் சூப்பர் நேச்சுரலோட கனெக்ட் பண்ணியிருக்காரு என்பதை புரிந்து கொள். சூப்பர் நேச்சுரலோட கனெக்ட் பண்ணிட்டாரு. உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும், அதாவது அவர் உனக்கு திட்டம் போட்டு வச்சிருக்காருல்ல, அந்த திட்டத்தை அவர் சூப்பர் நேச்சுரல் அவரோட திட்டத்தோட இணைத்து விட்டார் என்பதை இந்த நேரத்துல உனக்கு நான் அறிவிக்கிறேன். இந்த நேரத்துல உனக்கு நான் அதை அறிவிக்கிறேன். சோ நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும். இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தை நம்ம கையில கொடுத்துட்டாரு. நம்ம இதையெல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகம் போற போக்குல நம்ம போக கூடாது. இந்த உலகம் போற போக்குல நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்தை ஃபுல்லா நம்ம கையில அவர் கொடுத்திருக்காரு. சோ நம்ம ஆண்டு கொள்ற இடத்துலதான் இருக்கணுமே தவிர எதையும் நம்மளை ஆளுகை செய்யற இடத்துல வைக்க கூடாது. மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை நம்ம ஆளுகை செய்யணும். மொபைல் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. புரிகிறதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதே மாதிரி டிவியை நம்ம ஆளுகை செய்யணும். டிவி நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. உன்னுடைய பொழுதுபோக்க நீ ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர உன்னுடைய பொழுதுபோக்கு உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த நேரத்துல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னால் நீங்கள் ஆண்டு கொள்கிற இடத்துல இருக்கீங்க. பிசாசு இதை கெடுக்கிறதுக்காக உங்களை கீழ்படுத்துவான். எல்லாத்துக்குமே கீழ்படுத்துவான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எல்லாத்துக்குமே கீழ்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து உங்களை அதுக்கு கீழ்படுத்திடுறான். புரிந்து கொள்ளுங்கள். நீங்க தான் எல்லாத்தையுமே கீழ்படுத்தணும். நீங்க தான் எல்லாத்தையுமே ஆண்டு கொள்ளணுமே தவிர நீங்க கீழ்பட்டு இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் நீ அடிமையா இருக்கக்கூடாது. புரிகிறதா? எந்த விஷயத்துக்குமே நீ அடிமையாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை தவிர, அவருடைய வேத வசனத்தை தவிர. இதுக்கு நீ அடிமையா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வேத வசனத்துக்கு, இந்த பைபிளுக்கு நீ அடிமையா இருந்தா மிகவும் சந்தோஷம். சோ உனக்காக ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கிறார். உனக்காக அவர் புதிய காரியத்தை செய்கிறார். அவர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் ஓட பண்ணுவார். அந்த காரியத்தை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல கூட அந்த காரியத்தை உனக்காக செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் வனாந்திரத்துல ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வனாந்திரமான உன் வாழ்க்கையில, வனாந்திரமா இருக்க உன்னுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கைக்கான வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அந்த வழியில நீதியின் வழி, அது நீதியின் வழியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அவர் ஒரு ஒரு பாதையை ஏற்படுத்தினாரா, அந்த பாதை நிச்சயமாக ராஜபாதையாகத்தான் இருக்கும். இனிமேல் நீ கால் வைக்கிற ஒவ்வொரு இடமும் உனக்கு சுதந்திரமா கிடைக்க போகிறது என்பதை விசுவாசி. இனிமேல் நீ கால் வைக்கிறத, நீ உன்னோட பாத ஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக.
இந்த நேரத்துல கூட உன்னுடைய பாதஸ்தானத்தை, அதாவது நீ கால் வைக்கிற இடத்தை அவர் மகிமைப்படுத்துவாரு. நீ கால் வைப்ப, அங்க ஜீவன் உண்டாகும். நீ கால் மிதிக்கும் இடத்துல ஜீவன் உண்டாகும். இந்த நேரத்துல கூட நீ எந்தெந்த இடத்துல கால் வைக்கிறியோ அந்தந்த இடத்துல மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்றதை புரிந்து கொள். நீ எந்தெந்த இடத்துல காலை வைக்கிறியோ, எந்தெந்த இடத்துல நீ கால் போய் மிதிக்கிறியோ அந்த இடத்துல மரித்த சடலங்களும் மரித்த பிரேதங்களும் உயிரோடு கூட எழுப்பப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. உங்கள் பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். உன்னுடைய பாதஸ்தானத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். உன்னுடைய பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. மகிமைப்படுத்துவார். மகிமைனா என்னன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஜீவனும் அழியாமையும் மகிமை. ஜீவனும் அழியாமையும் மகிமை. என்னோட பழைய வீடியோல எடுத்து பாருங்க, நான் பேசியிருப்பேன் மகிமைனா என்னன்னு. ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருப்பேன், அதை எடுத்து பாருங்க. மகிமைனா என்னதுன்னா ஜீவனும் அழியாமையும், அதாவது நீ கால் வைக்கிற இடத்துல ஜீவனும் அழியாமையும் இருக்கும். நீ எந்தெந்த இடத்துல கால் வைக்கிறியோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஜீவன் உண்டாகும். அது நித்திய ஜீவனாக இருக்கும். அந்த இடத்துல மரித்தவர்கள் படுத்திருப்பார்கள். நீ போய் கால் மிதிக்கும் போது அந்த கால் மிதியை அவர் மகிமைப்படுத்துவாராம். நீ போய் நின்று அந்த நித்திரதன் அவர் மகிமைப்படுத்துவாராம். அந்த மாதிரி கடவுள் உன்ன மேல அவ்வளவு அன்பா இருக்காரு, உன் மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காரு. உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு நீ கூட இவ்வளவு ஆர்வமா இருக்க மாட்ட, ஆனா அவர் அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார். உன்னுடைய பாதையை ராஜபாதையாக மாற்றுவேன். உன்னுடைய பாதையை அவர் ராஜபாதையா மாற்றுவாராம். சோ நீ கால் மிதிக்கிற இடத்துல எல்லாம் மகிமை வெளிப்படும், ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவன் வெளிப்படுவது மூலமாக உன்னுடைய பாதை ராஜபாதையாகத்தான் இருக்கும். மரணம் இருந்தாலும் இருட்டு வரும். ஆனா நீதிமன்ற பாதையோ நண்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். சோ உன்னுடைய பாதையை நான் இப்ப சொல்றேன். உன் பாதையில இருட்டு இருக்கா, உன் பாதையில கவலை இருக்கா, உன் பாதையில கண்ணீர் இருக்கா, உன் பாதையில என்ன வேணா இந்த நேரத்துல இருந்துட்டு போட்டோம், ஆனா இனிமேல் உன் பாதையில நண்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போலதான் உன் பாதை மாறப்போகிறது. அதாவது உன்னுடைய பாதையில வெளிச்சம் கடந்து வரும். உன் பாதையில வெளிச்சம் கடந்து வரும். அந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேகர் உன்னை பார்ப்பார்கள். அந்த வெளிச்சத்துல உன்னை நடத்தி கூட்டு போவாரு. நீ மட்டும் அப்படி நடந்து போவ, நீ மட்டும் பிரைட்டா தெரிவ. எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பிரைட்டா மாத்துவார் ஆண்டவர். எத்தனை நாள் நீ டல்லா இருந்திருப்ப, இத்தனை நாட்கள் நீ டல்லா இருந்திருப்ப, உன் முகம் டல்லா இருந்திருக்கும். ஆனா இனிமேல் உன்னுடைய முகம் டல்லா இருக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய நீதியின் பாதையில் அவர் நடத்த ஆரம்பித்து விட்டார். உன்னை நீதியின் பாதையில நடத்த ஆரம்பித்து விட்டார். அதாவது நீ நீதியின் பாதையில நடந்து போகும்போது உன் மேல வெளிச்சம் அடிக்கும். வெளிச்சம் பக்கம் வரும். உன்னை சுத்தி அப்படி வெளிச்சமா இருக்கும். சோ டல்லா இருக்கிற முகம் பிரைட்டா மாறுவதாக இந்த நேரத்துல கூட உன்னுடைய முகம் பிரகாசம் அடைவதாக, உன்னுடைய மனக்கண்கள் ஓப்பன் ஆகணும். நான் இந்த பாதையில நீதியின் பாதையில நடந்து போய்க்கிருக்கேன்னு சொல்லிட்டு மனக்கண்கள் ஓப்பன் ஆகணும். இந்த நேரத்துல நான் பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தையை நீ கேட்டுக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அதாவது நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், அவர் வனாந்திரத்தின் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் ஓட பண்ணுகிற தேவன். உனக்காகத்தான் ஒருவனுக்காக ஒருத்திக்காக அவர் வனாந்திரத்தில் வழியை ஏற்படுத்துவார். உனக்காக ஒரு பாதையை ரெடி பண்ணுவாரு. உனக்காக அவ்வளவு பெரிய ஆளு உனக்காக ஒரு பாதையை ரெடி பண்றதுக்கு வராருன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப என்பதை புரிந்து கொள். இப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ராஜாதி ராஜா எனக்காக வேலை செய்கிறார்னா அப்ப நான் யாரு? ஒரு ராஜாதி ராஜா எனக்காக வேலை செய்யறாருன்னா அப்ப நான் யாரா இருப்பேன்? நானும் ராஜாதி ராஜாவா தான் இருப்பேன். நானும் ராஜாதி ராஜாதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ராஜாங்க, நீங்க ராஜாதான்.
யாரு என்ன சொன்னாலும் நீ ராஜா தான். உன் வீட்டுல உன்னை ஒதுக்குனாலும் நீ ராஜா, இந்த சமுதாயத்துல உன்னை ஒதுக்குனாலும் நீ ராஜா, இந்த உலகத்துல உன்னை ஒதுக்குனாலும் நீ ராஜா, நீ வேலை செய்யற இடத்துல உன்னை ஒதுக்குனாலும் நீ ராஜா என்பதை மனதில் வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அதனால் நம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் நான் எடுத்து சொன்னேன் இப்ப உங்களுக்கு. நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதத்தை உங்களிடம் சொன்னேன். அதாவது உனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உன்கிட்ட தெரிவிக்கிறேன். இது மாதிரிலாம் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒண்ணு நீ ஏற்கனவே பார்த்திருப்ப, இது ஏற்கனவே படிச்சிருப்ப. இந்த வசனத்தை உனக்கு நான் திரும்பியும் ஞாபகப்படுத்துறேன். உன்னுடைய பாதையில வெளிச்சம் கடந்து வரும். உன்னுடைய பாதையில இத்தனை நாட்கள் இருட்டாக இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் நீ கால் வைக்கிற இடத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார். இனிமேல் நீ கால் வைப்ப அங்க ஜீவன் உண்டாகும். மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், வியாதியில் படுத்திருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆரோக்கியமும் சுகமும் அழியாமை, அதாவது ஜீவனும் அழியாமையும் மகிமை என்றால். சோ உன்னுடைய பாதஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்திட்டார்னா நீ கால் வைக்கிற இடத்துலலாம் ஜீவனும் அழியாமையும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். உன்னை சுற்றி ஒரு சரௌண்டிங் ஃபுல்லா உன்னை சுத்தி ஒரு மகிமை இருந்து கொண்டே இருக்கும். உன்னை சுத்தி ஜீவன் இருந்து கொண்டே இருக்கும். உன்னை தொடுறவங்க எல்லாம் சொஸ்தமாவார்கள். நீ தொடுறவங்க எல்லாம் சொஸ்தமாவார்களை தவிர நீ தொடுறவங்களும் சொஸ்தமாவாங்க, உன்னைய தொடுறவங்களும் சொஸ்தமாவார்கள். இயேசு தொட்டவங்களும் சொஸ்தமானாங்க, இயேசுவை தொட்டவர்களும் சொஸ்தம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே, என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை தொட்டவர்களும் சொஸ்தமானார்கள், இயேசு தொட்டவரும் சொஸ்தமானார்கள். அதே போல நான் அந்த வார்த்தையை ஓ மேல வைக்கிறேன், ஓ மேல டிக்ளேர் பண்றேன், உன் குடும்பத்து மேல டிக்ளேர் பண்றேன். சோ உன்னை தொடுகிறவர்கள் எல்லாம் சொஸ்தம் அடைவார்கள், நீ தொடுகிறவர்கள் எல்லாம் சொஸ்தம் அடைவார்கள். சோ மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சோ என்ன கவலை இருக்கு, என்ன இது, நீ இப்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில அங்க இங்க அப்படின்னு போய் செலவு பண்ணி கொண்டிருக்கிற. ஆனா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா மன மகிழ்ச்சி தான் ஒரு நல்ல மருந்து. உன்னுடைய எலும்புக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள். நீ சோகத்திலையும் கஷ்டத்திலையும் வருத்தத்திலையும் பசி தாகத்திலையும் இருக்க, இந்த குறித்து நீ பசி தாகமாக இருக்கிற. நீ வருத்தத்துல இருக்கிறதையும் சோகத்துல இருக்கிறதையும் குறித்து பசிதாகமாக இருக்கிற. ஆனால் நீதியின் பசிதாகமாக இருக்க வேண்டும் என்றதை நான் உனக்கு டிக்ளேர் பண்றேன். இந்த நேரத்துல உனக்கு தெரியப்படுத்துறேன். இந்த வசனங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் தெரியப்படுத்துகிறேன். நீதியின் மேல் பசிதாகம் இருக்க வேண்டுமே தவிர வருத்தங்களும் உன்னுடைய கவலைகள் மேல பசிதாகம் இருக்கக்கூடாது. அதையே நினைக்க கூடாது. இயேசு நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை நினை. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதாவது மன மகிழ்ச்சியா இருக்கிறது, மன மகிழ்ச்சி தான் ஒரு நல்ல மருந்து. உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தை இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னா மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள். மன மகிழ்ச்சியா இருப்பது நல்ல ஔஷதம். அப்படின்னா மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து என்று சொல்லுகிறார். மன மகிழ்ச்சி தான் ஒரு நல்ல மருந்து. எத்தனை மருந்துகள் இந்த உலகத்துல இருக்கலாம். எல்லா மருந்தையும் நான் குறை சொல்ல கிடையாது, எல்லாத்தையும் நான் குறை சொல்ல கிடையாது. ஆனா எத்தனை மருந்து இருந்தாலும் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு ஈடாகாது ஒன்று கூட என்பதை நான் தைரியமாக சொல்லுகிறேன். என்பதை நான் தைரியமா சொல்றேன். ஓ மன மகிழ்ச்சி நீ இருக்கும்போது அப்போ உனக்கு ஒரு பெலன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும், ஒரு உடம்புல ஒரு பெலன் இருக்கும்ல, அந்த பெலனு நீ என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு கிடைக்காது என்றதை நான் டிக்ளேர் பண்றேன். இந்த நேரத்துல உனக்கு தெரியப்படுத்துறேன். புரிகிறது அந்த சத்தியம் உங்களுக்கு? மன மகிழ்ச்சி தாங்க நல்ல ஔஷதம். காஸ்ட்லியான மருந்து, இது அந்த மருந்து, இது இந்த மருந்து, அதெல்லாம் சும்மா. ஆனா மன மகிழ்ச்சி
நல்ல ஔஷதம், நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி தான். சோ எல்லாருமே மனமகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்துல கூட மனதில் மகிழ்ச்சி இல்லை என்றால் கர்த்தரிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை ஜெப வீட்டில் அழைத்து உங்களை மகிழ பண்ணுவார். அவருடைய ஜெப வீட்டில் அழைத்து உன்னை மகிழ பண்ணுவார். மகிழ்ச்சி வேணும் என்றால் கர்த்தரிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். சோ மகிழ்ச்சிக்கும் இளைப்பாறுதலுக்கும் அப்படி சம்பந்தம் இருக்கிறது. அதாவது மகிழ்ச்சிக்கும் இளைப்பாறுதலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீ இளைப்பாறுதல் இருந்தா கண்டிப்பா மகிழ்ச்சியில தான் இருப்ப. ரெஸ்ட்டுக்குள்ள இருந்தா நீ மகிழ்ச்சியில தான் இருப்ப. ரெஸ்ட்னாலே உனக்கு மகிழ்ச்சி தான். இப்ப நீ ஆபீஸ்ல ஓடிக்கிட்டே இருக்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்க. எம்டி வராரு, முதலாளி வராரு, அவங்க வந்து சரிப்பா ஆபீஸ் வந்து நாளைக்கு லீவ் விடலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஏன்னா ரெஸ்ட்ல இருக்க போற. ரெஸ்ட்ல இருந்தா உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். சோ இளைப்பாறுதலும் மகிழ்ச்சியும் ஒண்ணுதான். இளைப்பாறுதலும் மகிழ்ச்சியும் ஒண்ணுதான். ரெஸ்டே இல்லாம ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? ரெஸ்டே இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஸோ ரெஸ்ட்டுக்கு வாங்க, ரெஸ்ட்டுக்கு வாங்க. ரெஸ்ட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க, சுத்தி பாருங்க. நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கோம், ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கோமா அப்படின்னு ஒரு நாள் ரெஸ்ட்டை போட்டு யோசியுங்கள், யோசியுங்கள் என்று சொல்லி நான் உங்களை இந்த செக்ஷனுக்குள்ள வாழ்த்தி வரவேற்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி உங்களை நான் இந்த செக்ஷனுக்குள்ள வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் எடுத்து பேச வந்திருக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷனுக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஏசப்பா எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து ஏசப்பா மனிதர்களை ஜனங்களை உற்சாகத்துக்கு நேராகவும் மகிழ்ச்சிக்கு நேராகவும் கூட்டு செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு எத்தனையோ மனிதர்கள் கவலையோடு கண்ணீரோடு இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானமும் தெய்வீக ஆரோக்கியமும் கடந்து வருவதாக. இந்த வார்த்தைகளின் மூலமாக அவர்கள் இந்த வார்த்தைகள் போய் அவர்களை சொஸ்தமாகணும் ஆண்டவரே. சோ இங்க பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க கேட்பதின் மூலமாக அவர்கள் காதுகள்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகணும் ஆண்டவரே. அவங்க காதுகள்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், அவங்க கண்ணுல இருக்க ப்ராப்ளம்ஸ், எல்லா ப்ராப்ளம்ஸ், அவங்க உடம்புல எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்துல சரியாவதாக. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்துல சரியாவதாக. ஏசப்பா நீங்களே இருந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு? உங்களுக்காக அவர் வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் வனாந்திரத்தின் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் மூட பண்ணுகிறவர். இதோ நான் உனக்கு ப்ராபசியா சொல்றேன், இதோ உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதோ புதிய காரியத்தை உனக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார். புதிய காரியம் உனக்கு தோன்ற போகிறது. ஒரு புதிய காரியம், இதுவரைக்கும் நீ பார்த்திராத காரியம், இதுவரைக்கும் நீ ஆசைப்படாத ஒரு விஷயம், நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு கண்ணுக்கு முன்னாடி தோன்ற போகிறது. அது உனக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது, உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறார். இனிமேல் வர நாட்கள்ல பிசாசு உன்னை அதிர்ச்சி பண்ணி, அதாவது உன்னை அதிர்ச்சி பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கலாம். பிசாசு உன்னைய ஒரு அதிர்ச்சிக்கு மேல கொடுத்து உன்னை ஓரத்துல உட்கார வச்சிருக்கலாம். ஆனா இப்ப அப்பாவோட கையில நீ வந்துட்ட. சோ அப்பா உன்னை கையில எடுத்துட்டாரு. அவ என்னதான் அதிர்ச்சி கொடுத்தாலும் அப்பா உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நகர்த்தி செல்வாராக. அதாவது அவருடைய பாதைக்கு உன்னை நகர்த்தி செல்வார். அவருடைய ஸ்பீடுக்கு உன்னை கூட்டு போவாரு. அவர் ஸ்பீடுக்கு நீ வந்துட்டனா யாருனாலையும் உன்னை பிடிக்க முடியாது. கையில உன்னை யாருனாலையும் பிடிக்க முடியாது. இத்தனை பேர் மனிதர் கையில நீ அகப்பட்டிருக்கலாம், பிசாசு கையில நீ அகப்பட்டிருக்கலாம். ஆனா நீ யார் கையிலுமே அகப்பட முடியாது. ஏன்னா நீ அவர் ஸ்பீடுக்கு வந்துட்ட. அதாவது ஆச்சரியத்தையா கொடுத்து ஆச்சரியமா பண்ணி உன்னை அவர் கூட்டிட்டு வர விதமே வேறையா இருக்கும். எனக்கு ஒருவரை தெரியுங்க. அவர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவரால் மன்னிக்க முடியும்.
இந்த உலகத்துல நிறைய தப்பு பண்ணா சில பேர் மன்னிக்க மாட்டாங்க, சில பேர் மன்னிக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு மன்னிப்பாங்க, அதுக்கப்புறம் மன்னிக்க மாட்டார்கள். ஆனா எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர்கிட்ட வரவங்களை எல்லாத்தையுமே அவர் மன்னித்தார். அவரு மன்னித்தாரு, எல்லாரையுமே மன்னித்தாரு. அவர்கிட்ட எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருந்து இந்த உலகமே அவனை ஒதுக்கி இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட அவன் வரும்போது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த நேரத்துல கூட உங்களை மன்னிக்காமல் இருக்கலாம் நிறைய பேரு, உன்னை மன்னிக்காமல் இருக்கலாம் நிறைய பேரு. சோ நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல அப்பா கிட்ட வரும்போது இந்த வார்த்தையை உனக்கு நேராக கடந்து வரும். உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த நேரத்துல கூட உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாகவும் விசுவாசிப்பதன் மூலமாகவும் உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. விசுவாசத்தோட போங்கள், விசுவாசத்தோட போங்கள். உங்கள் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல நீ அப்பா கிட்ட வரும்போது, அப்பாவை தேடி வரும்போது உன்னை அன்பாக அரவணைக்கிற தேவன். நீ எவ்வளவு பாவம் வேணா பண்ணிருக்கலாம், எவ்வளவு பெரிய பாவியா வேணா நீ இருந்திருக்கலாம், ஆனா நீ அப்பா கிட்ட இந்த நேரத்துல நீ வரும்போது உன்னை அன்பாகவும் அரவணைத்துக் கொள்வார் அவர். சோ பிசாசு என்னதான் அதிர்ச்சியான விஷயங்களை கொடுத்து உன்னை ஓரத்துல உட்கார வச்சாலும், அந்த ஓரத்துல இருந்து நீ எப்படா எந்திரிக்கிறது இந்த நேரத்துல காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஓரத்துல இருந்து நான் எந்திரிக்கணும், இந்த மூளையில இருந்து நான் எந்திரிக்கணும், நான் இப்படியே உட்கார்ந்தே கிடப்பனா, இப்படியே நான் இருந்துகிட்டே இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்கள. பிசாசு என்னை ஒரு ஓரத்துல தள்ளிட்டு வச்சுட்டானே, என்னை எல்லாரும் ஓரத்துல தள்ளி வச்சுட்டாங்களே, எல்லாரும் எங்களை புறக்கணித்தார்களே, எங்க குடும்பத்தை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க, எங்க வீட்டை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த சமுதாயத்துல மதிப்பு இல்ல, நல்ல மரியாதை இல்ல, என்னுடைய பெயர் கெட்டு போயிடுச்சு, என்னுடைய பெயர் நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிசாசு அதிர்ச்சியான விஷயங்களை கொடுத்து உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி தூக்குவார் தெரியுமா? ஆண்டவர் எப்படி தூக்குவார் தெரியுமா? பிசாசு என்னதான் அதிர்ச்சியான காரியங்களை கொடுத்து உன்னை தள்ளி வைத்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்குற விதம் அதிசயமான காரியங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில செய்து உன்னை அங்கிருந்து மீட்டெடுப்பாராக. உன்னை அவர் மீட்டெடுக்கிற விதமே அற்புதங்களும் ஆச்சரியங்களும் செய்து உன்னை மீட்டெடுப்பார். சும்மா உன்னை தூக்க மாட்டாரு, அவர் உனக்கான அற்புதத்தையும் உனக்கான ஆச்சரியத்தையும் கொடுத்து உன்னை தூக்குவாரு. அப்படி தூக்குனாதான் நீ வருவ, அப்படி தூக்குனாதான் நீ வருவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதற்காக அவர் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்காரு உனக்காக. உன்னுடைய இந்த ஒரு ஆட்டுக்காக அந்த 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடு மேல போக்கஸ் பண்ணி தேடி வருவாரு. நீ காணாமல் போன ஒரு ஆடாக இருக்கிற, நீ காணாம போன ஒரு ஆடா இருக்க. சோ என்னையெல்லாம் தேடி வருவாரா ஆண்டவர் என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற. உனக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் சிலுவையில், உனக்காக தான் அவர் சிலுவையில பலியானார் என்பதை புரிந்து கொள். காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக அவர் மேய்ப்பன் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு உனக்காக அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு வந்தார். உனக்காக தான் அவர் அந்த 99 ஆடுகளையும் விட்டாரு என்பதை புரிந்து கொள். நீ ஒருத்தனுக்காக 99 ஆடுகளையும் அவர் விட்டுட்டு உனக்காக அவர் வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்துல கூட உனக்காக அவர் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார். நீ என்னதான் பாவம் செய்து நீ திரும்பி என்னதான் உனக்கு அவர் மன்னிச்சு உன்னைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாலும் திரும்பி பாவத்துல விழுகிற, நீ திரும்பி பாவத்துல விழுகிற. ஆனாலும் அவர் சற்றும் மனம் தளராமல் உன்னுடைய விஷயத்தில் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ அவர் களத்துல மொத்தமா வந்து விழுகிற வரைக்கும் விஷயத்துல அவர் மனம் தளர்ந்து போவது கிடையாது, அவர் மனம் மாறி போவதும் கிடையாது. உன்னுடைய விஷயத்துல நீ அவர் கடத்துல முழுசா வந்து விழுகணும். இந்த 50% இதயத்தை நான் கொடுத்துட்டேன், நீ 50% இதயத்தை நான் வேற சைடு கொடுத்துருக்கேன் அப்படிலாம் அவருக்கு வேணாம். அந்த கேம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மொத்தமா முழுசா உன்னுடைய இருதயத்தை அவர் கேட்பார். முழுசா உன் இருதயத்தை அது வரைக்கும் உனக்காக அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார். நீ முழுசா அவருக்கு தர வரைக்கும், அதாவது உன்னுடைய இருதயத்தை முழுசா நீ அவர்கிட்ட தர வரைக்கும் உனக்காக அவர் வேலை செய்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதே.
என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு பாவம் பண்றேன், இவ்வளவு நான் தப்பு பண்றேன், ஆனா இன்னும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவரு சொல்றாரு, நீ முழுசா உன்னுடைய இதயத்தை நீ என்கிட்ட தர வரைக்கும் ஓ விஷயத்த நான் மனம் தளர மாட்டேன். ஒன்றுக்கு சொல்றேன், அவர் உங்க விஷயத்துல மனம் தளர்ந்து போக மாட்டார். ஏனென்றால் உன்னுடைய இருதயத்தை முழுசா நீ அவர்கிட்ட தரணும். 95%, 98%, அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அந்த கேமே அவருக்கு பிடிக்காது. சோ அவருடைய கேமே நீ அவர்கிட்ட முழுசா இருதயத்தை தரணும். அது வரைக்கும் நீ எவ்வளவு பாவனா பண்ணிக்கோ, எவ்வளவு தப்புனா பண்ணிக்கோ. ஸ்பிரிட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பிரச்சனை பீதத்துல நான் பேசிக் கொண்டிருக்கேன். நீ எவ்வளவு பாவம் வேணா பண்ணிக்கோ, அவர் உன்னை தொடர்ந்துதான் வந்து கொண்டிருப்பாரே தவிர உன்னை விட்டு அவர் செல்ல மாட்டார், உன்னை அவர் விட்டு அவர் விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டாரு. உன் இதயத்தை 100% நீ அவர்கிட்ட தர வரைக்கும் உன் விஷயத்துல அவர் மனம் தளர்ந்து போக மாட்டாள். நீ எவ்வளவு பாவம் பண்ணிக்கிட்டு இருந்த வேணா இருந்துக்கோ, நீ எவ்வளவு பாவம் வேணா இனிமேல் பண்ணிக்கோ, ஆனா ஒரு பின்தொடர்ந்துதான் அவர் வந்து கொண்டிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பன் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல தகப்பனை நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். அவரு தேவன் மட்டும் கிடையாதுங்க, அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் கூட, அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பா. அந்த அப்பாவை பத்தி தான் எடுத்து வந்துட்டு நான் பேசி கொண்டிருக்கிறேன். உனக்கு அவர் அப்பாவா இருக்கிறாரு, உனக்கு அவர் அப்பாவா இருக்கிறாரு. சோ அந்த அப்பாவை பத்தி நான் பேசி கொண்டிருக்கிறேன். தப்பு பண்ணிட்டா அப்பா கிட்ட வந்து நில்லு, அப்பா கிட்ட வந்து நின்று கேளு, ஆண்டவரை நான் அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லு என்பதை வலியுறுத்துகிறேன் உங்களுக்கு, என்பதை வலியுறுத்துகிறேன். சரி, வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம். அதற்கு முன்னாடி மார்க்கு வெயிட் அண்ட் see. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாயினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இது யார் சொன்னா? ஏசப்பா சொன்னது. ஏசப்பா இந்த வார்த்தையை அவர் வாயிலிருந்தே அறிக்கை பண்ணின வார்த்தை. இந்த வார்த்தை ஏசப்பாவோட வாயிலிருந்து, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறீர்களா? முதலில் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை தான் கேட்பேன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொன்னா, அதாவது இந்த உலகத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது உண்மையான வார்த்தை என்று விசுவாசிக்கிறீர்களா? ஓகே, நீங்கள் விசுவாசிப்பீங்க என்று எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை விசுவாசிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். இந்த இடத்துல என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியம்? விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. விசுவாசம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது தன் இருதயத்துல நான் சொன்ன மாதிரிதான் நடக்கும், இதை தாண்டி எதுவும் நடக்காது அப்படின்னு விசுவாசம் வரணும். நான் சொன்ன மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரக்கூடாது, விசுவாசம் வரணும். இந்த இடத்துல சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா இது அப்பா சொன்ன வார்த்தை. அப்பா சொன்ன வார்த்தை மேல சந்தேகப்படாத. அப்பா சொன்ன வார்த்தை மேல சந்தேகப்பட்டா அது அவருக்கு தான் அவமானமே தவிர அது அவருக்கு அவமானமாக இருக்கிறது. நீ அவருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டா அது அவருக்கு அவமானம். அப்ப நீ பிசாசுக்கு விலை போகிறியா? நீ அவருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டா நீ பிசாசுக்கு விலை போகிற. அவர் வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ தேவனுடைய பிள்ளை. சோ இந்த இடத்துல கூட விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. இந்த இடத்துல விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு மேட்ரு. ஏன்னா விசுவாசத்தினால நீ எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்வ.
நீ விசுவாசத்துல நீ எதை செஞ்சாலும் நீ பெற்றுக்கொள்வ. ஏன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அது நோய்களை சுகமாக்கும், எல்லா வித காரியங்களையும் அந்த விசுவாசம் உனக்கு செய்து கொடுக்கும். விசுவாசம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. விசுவாசம்னா நீ விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீ எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும், உன்னை சுத்தி 1000 பிரச்சனைகள் வந்தாலும், அப்பா எனக்கு இதை செய்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருதயத்துல இருந்துச்சுன்னா, அதாவது சந்தேகம் இல்லாமல் அப்பா எனக்கு செய்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த விஷயம் உனக்கு நடக்கும். அந்த விஷயம் உனக்கு நடக்கும். சில விஷயங்கள் உனக்கு லேட் ஆகுதுன்னா, சில விஷயங்களுக்காக உன்னை வெயிட் பண்ண வைக்கிறார்னா உனக்கு வெயிட்டா செய்ய போகிறார் என்ற அர்த்தம். சில விஷயம் உனக்கு வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா உனக்கு வெயிட்டா செய்ய போறாரு. சில காத்திருப்பு எதற்குனா, நீ காத்திருக்கிறதுக்கான விஷயம் ரொம்ப பெருசு. அதற்காக அவர் உனக்கு ரெடி பண்றாரு. அவர் உனக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்காரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு பிரமிக்கத்தக்க, அனைவரும் பார்த்து வியந்து பிரமிக்கத்தக்க ஒரு விஷயத்தை உனக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீ காத்திருக்கிற தருணம் ஏற்படுகிறது. உன்னை ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண வைக்கிறார்னா உனக்கு வெயிட்டா பண்ண போறாருன்னு அர்த்தம் என்பதை புரிந்து கொள். அவர் வெயிட் பண்ண வச்சார்னா உனக்கு வெயிட்டா பண்ண போறாரு. அந்த காரியத்துல உனக்கு வெயிட்டான ஒரு விஷயம் வரப்போகிறது. ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை தருவார், நல்ல ஒரு பொருளாதார செழிப்பை தருவாராக. இந்த நேரத்துல கூட ஒரு டிக்ளேர் பண்ற உன் குடும்பத்து மேல டிக்ளேர் பண்ற ஒரு செழிப்பு உனக்கு உன் குடும்பத்துக்கு நேராக கடந்து வரும். ஒரு ஒரு சுகம் அப்படியே பாய்ந்து வரும் உன்னோட குடும்பத்துக்கு நேராக. பாய்ந்து அலை மாதிரி அப்படியே பாய்ந்து உன் குடும்பத்துக்கு நேரா வந்து விழுகும். அந்த அலை உன் குடும்பத்துக்குள்ள அடிச்சுட்டு போகும். அந்த சுகத்தை கொடுக்குற அலை, அந்த பொருளாதாரத்தை கொடுக்குற அலை உன் குடும்பத்தை அடிச்சுட்டு போகும். உன் குடும்பத்துக்குள்ள அப்படியே அலை புரண்டு வரும். அந்த அலை புரண்டு வரும்போது உன் குடும்பத்துக்குள்ள பொருளாதார செழிப்பு காணப்படும், ஒரு தெய்வீக ஆரோக்கியம் காணப்படும், சண்டைகளாக நிறைந்த குடும்பம் சமாதானமாக காணப்படுவதாக இந்த நேரத்துல கூட. சோ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. அதாவது சமுத்திரம்னா இந்த இடத்துல என்ன சமுத்திரம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சமுத்திரம்னா மரணம்னு அர்த்தம். சமுத்திரம்னா மரணம் அர்த்தம். மலை போல் பிரச்சனை இருந்தாலும் நீ விசுவாசத்தோட அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லும் போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிடும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறித்து போய்விடும். புரிகிறதா? எவனாயிரும், அதாவது எவனாயிரும்னா அவன் ஹிந்து, இவன் கிறிஸ்டினு, இவன் முஸ்லீமு அப்படிலாம் கிடையாது. எவனாயிரும் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள், இந்த பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனை மறித்து போய்விடும் என்று சொன்னால் அது அப்படியே ஆகிவிடும். அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில இப்போ ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கல, உன் வாழ்க்கையில இப்போ ஒரு பிரச்சனை நடந்து போய்க்கிருக்கல, நீ பிரச்சனைக்கு நேரா போய்க்கிருக்கல, அந்த பிரச்சனை என்ன ஆக போகுதுன்னு தெரியுமா? நீ இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிரச்சனையை பார்த்து நீ சொல்லுவ, நீ மறித்து போ என்று சொல்லும் போது அந்த பிரச்சனை மரணத்துக்கு நேராக கடந்து செல்கிறது. அந்த பிரச்சனை மரணத்திற்கு செல்கிறது. அந்த பிரச்சனை மறிக்க போகுது. உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சாக போகுது என்பதை விசுவாசி. இனிமேல் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்க முடியாது என்பதை விசுவாசி. உன் பிரச்சனைகள் எல்லாம் சாகுற நேரம் இந்த வசனத்தை படி நம்ம பார்த்தோம்னா, எவனாகவும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, அதாவது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா இந்த பிரச்சனைகள் எல்லாம், அதாவது மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அது செத்து போயிடும். வாழ்க்கையில உன் வாழ்க்கையில ஜீவன் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஜீவன் விழுகுது, அதாவது ஜீவன் விழுங்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய பிரச்சனைகளை என்பதை புரிந்துகொள். எதனால ஜீவன் விழுந்து? எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. சந்தேகப்படாமல் நான் விசுவாசிக்கிறேன்ல, நான் சந்தேகப்படல, நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ள அந்த ஜீவன் வேலை செய்கிறது. அந்த ஜீவன் என்ன பண்ணுகிறதுனா அந்த பிரச்சனைகளை அப்படியே விழுங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது எவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரெல்லாம் இருக்கட்டும், நீ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறாயா? இந்த நேரத்துல நீ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறாயா? நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும், நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் செயலிழந்து போயிடும், நான் சொன்ன இந்த பிரச்சனைக்கு வல்லமை இல்லாமல் போய்விடும் என்று விசுவாசிக்கிறாயா?
உன் பிரச்சனை மறிக்கிற நேரம், இந்த நேரம் முக்கியமான நேரம். உன் பிரச்சனைகள் எல்லாம் மறித்து கொண்டிருக்கிறது. அது எல்லாம் சாவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. நீ ஜீவனுக்கு நேராக கடந்து சென்றால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சாவுக்கு நேராக கடந்து செல்லும் என்பதை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. விசுவாசம் ஜீவன், அதாவது விசுவாசம் இருந்தால் ஜீவன் கடந்து வரும் உன்னிடத்தில். சந்தேகப்படாமல் உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் உனக்கு ஜீவன் கடந்து வரும். அந்த நேரத்துல நீ ஜீவனுக்கு நேராக கடந்து போகும்போது உன் பிரச்சனைகள் என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா? அந்த பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்லும். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அது இந்த மலை மாதிரி இருக்குல்ல, இந்த மலை இருக்குல்ல, இந்த இமயமலை இருக்குல்ல, அந்த இமயமலை மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அது மரணத்துக்குள்ள அமிழ்ந்து போயிடும், அதாவது மறித்து போயிடும். அந்த பிரச்சனைகள் எல்லாம், அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறித்து போயிடும். அந்த பிரச்சனைக்கு ஆயுட்காலம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த பிரச்சனை சீர் முடிஞ்சிச்சு, ஆயுட்கால் முடிஞ்சிச்சு. அது இனிமேல் அந்த பிரச்சனை ஜீவனோட நிறுத்த முடியாது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சாகுற நேரம். உன் குடும்பத்துல வர பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்துல நீ விசுவாசித்தால், அதாவது ஜீவனுக்கு நேராக கடந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிடும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிடும். அதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணணும்? அதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணணும்? ஏசாயா அப்புறமேல் பார்ப்போம், ஓகேவா? இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணணும்? இப்ப நான் ஜீவனுக்கு நேரா கடந்து வரணும். ஜீவனுக்கு நேரா கடந்து வரணும்னா என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உன்னை ஜீவனுக்கு நேராக நகர்த்தி செல்கிறது. விசுவாஸ் இன்னைக்கு நான் மெசேஜ் ரெடி பண்ணது வேற கண்டென்ட். இது சப்டைட்டிலா பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப பார்த்தா இது மெயின் டாபிக் மாறிவிட்டது. இது மெயின் டாபிக்கா மாறிவிட்டது. சோ சரி, வார்த்தைக்கு நேரா போவோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அதாவது உன் குடும்ப பிரச்சனை இருக்குல்ல, உன் குடும்ப பிரச்சனை எல்லாம் சாக போகிறது என்று நான் சொல்லுகிறேன். இந்த நேரத்துல தீர்க்க தரிசனமும் உன் குடும்பத்து மேல நான் வைக்கிறேன். உன் குடும்ப பிரச்சனைகள், அதாவது உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை துன்பப்படுத்தினாலும், துயரப்படுத்தினாலும், உன் மனைவி உன்னை கஷ்டப்படுத்தினாலும், இல்ல சங்கடப்படுத்தினாலோ, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைக்க போகிறது என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. உன் பிள்ளைனால உனக்கு சண்டை வருதா, உன் பிள்ளைனால ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை எல்லாம் மறித்து போய்விடும். ஏன்னா உன் பிள்ளை ஜீவனுக்கு நேராக கடந்து வருகிறான். உன்னுடைய ஹஸ்பண்ட் ஜீவனுக்கு நேராக கடந்து வருகிறார். உன்னுடைய மனைவி ஜீவனுக்கு நேராக கடந்து வருகிறாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்க விசுவாசம் தாங்க மேட்ரு. இங்க விசுவாசம் ஒரு விஷயமாக இருக்கிறது. விசுவாசம் ஒரு விஷயமாக இருக்கிறது. நீ உன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது அப்ப ஜீவன் வேலை செய்கிறது. அந்த ஜீவனின் மூலமாகத்தான் அந்த மலை போன்ற பிரச்சனைகள் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகுது. அந்த சமுத்திரத்துல தள்ளுண்டு போறது மரித்து போவது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மலை போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அது மறித்து போயிடும். உன் குடும்பத்துல அந்த பிரச்சனைகள் இனிமேல் காணப்படாது. அதாவது இனிமேல் நீ அந்த பிரச்சனைகளை தேடுவ. இந்த டைம்ல இந்த பிரச்சனை வந்திருக்குமே, தீபாவளிக்கு ஒரு சண்டை வருமே, இப்ப வர மாட்டேங்குது. நம்ம ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் ஒரு சண்டை வந்து கொண்டே இருக்குமே, ஆனா இப்ப வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிரச்சனை செத்து போயிடுச்சு. அந்த பிரச்சனை மறித்து போயிடுச்சு. அந்த பிரச்சனைக்கு சீன் அவ்வளவுதான். அது வல்லமை இழந்து போயிடுச்சு. அது டெட் பாடியா படுத்து கொண்டிருக்கிறது. கண்ணு முன்னாடி அந்த பிரச்சனைகள் எல்லாம் டெட் பாடியா படுக்க போகுது. ஏன் படுக்க போகுதுன்னா, உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் உன் ஜீவனுக்கு நேராக கடந்து செல்கிறது. அந்த ஜீவன் என்ன பண்ணுகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்குகிறது. அந்த ஜீவன் என்ன பண்ணுது? என் வாழ்க்கைக்குள்ள வர ஜீவன், அதாவது அந்த விசுவாசம் ஒரு ஜீவனாக கன்வெர்ட் ஆகுது. அந்த விசுவாசம் தான் எனக்குள்ள ஒரு ஜீவனை ஏற்படுத்துகிறது. ஜீவன் சும்மாலாம் உனக்குள்ள வந்துடாது. ஜீவன் சும்மாலாம் உனக்குள்ள வேலை செய்து முடியாது. ஏன்னா அதுக்கு உனக்கு விசுவாசம் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். விசுவாசம்னா சாதாரண விசுவாசம் கிடையாது. சந்தேகப்படாமல், உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இந்த பிரச்சனை மறித்து விடும் என்ற விசுவாசம் உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருந்தால் அந்த ஜீவன் வேலை செய்யும். அந்த ஜீவன் அந்த பிரச்சனைகளை உயிரோடு கூட விழுங்கிவிடும்.
சோ உன் கண்ணு முன்னாடியே உன் பிரச்சனைகள் எல்லாம் மறிப்பதை நீ பார்ப்பாய். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறிக்கும். இந்த நேரத்துல கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறித்து போகிற சுச்சுவேஷன் கூட கடந்து வரும். நீ பிரச்சனை பெருசாக போகுது, பிரச்சனை அப்படியே பெருசாகி நிக்க போகுது, மலை போன்ற பிரச்சனை என்னை சூழ்ந்து நிக்க போகுது அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கல, பொசுக்குன்னு அது ஒண்ணும் இல்லாம ஆச்சு. அது டோட்டலா பிளாஸ்ட் ஆகுற மாதிரி அது மொத்தமாயிரும். ஏன்னா உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனை கொண்டு வா. அந்த ஜீவனை கொண்டு வர்றதுக்கு நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ஜீவனை கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் கூட எதுங்க ஜீவனை கொண்டு வருகிறது? எது ஜீவனை கொண்டு வருகிறது? உன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது அது ஜீவனை கொண்டு வருகிறது. அந்த ஜீவன் அந்த பெரிய பிரச்சனைகளை, அதாவது மலை போன்ற பிரச்சனைகளை அது மறிக்க செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்கிறது. அது ஜீவன் கிடையாது, அந்த பிரச்சனைக்குள்ள ஜீவன் கிடையாது, உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ என்ன நினைச்சுக்க, அந்த பிரச்சனைக்கு தான் அதிக வல்லமை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு அதிக பவர் இருக்கு நீ நினைச்சுக்க. ஆனா இந்த வசனத்துல ஏசப்பா வாயிலிருந்து சொன்ன வசனம் இது. ஏசப்பா வாயிலிருந்து வந்த வசனம், ஏசப்போட வாயிலிருந்து ஒரு வசனம் வருதுன்னா, ஒரு வார்த்தை வருதுன்னா, அது வார்த்தை ரொம்ப ரொம்ப உண்மையுள்ளது. அதுவும் அவர் மெய்யாகவே சொன்னா உண்மையாவே தான் அர்த்தம். ஒரு வசனத்தை அவர் சொல்லிட்டார்னா, ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார்னா அது 100க்கு 100 டோட்டலா உண்மைதான். எல்லா அது எத்தனை அறிஞர்கள் அந்த வார்த்தையை தவறுன்னு சொன்னாலும், ஏசப்பா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை 100க்கு 100 உண்மையாகும். உண்மைதான் அந்த வார்த்தை. ஆனா அவரே சொல்றாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியமா சொல்றா, சத்தியமா சொல்றேன் உன் பிரச்சனை மறிக்க போகுது, சத்தியமா சொல்றேன்னா உன் பிரச்சனை மறிக்க போகுது, சத்தியமா சொல்றேன் மகனே உன்னுடைய பிரச்சனை மறிக்க போகிறது, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறிக்க போகிறது. சும்மா மறிக்குமா பிரதர்? பிரச்சனை சும்மா மறிக்குமா பிரதர்? சும்மா நீங்க விசுவாசிங்கள், மறிக்கும். சும்மா நீ விசுவாசி, சந்தேகப்படாமல். நீ எத்தனையோ காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறல, சும்மா இதையும் நம்பிப்பாரு. ஏசப்பாவே சத்தியம் பண்ணி இருக்கிறார். நான் உண்மையாவே சொல்றேன்டா, மகனே உண்மையாவே சொல்றேன், உன் பிரச்சனை மறிக்க போகிறது, உன் பிரச்சனை மறிக்க போகுது. அதுக்கு நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணு, உன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசி, உனக்குள்ள ஜீவன் கடந்து வரும். நீ விசுவாசிக்கும் போது உனக்குள்ள ஜீவன் கடந்து வரும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறித்து போகும். ஜீவன் ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா சுத்தி இருக்க சரௌண்டிங்ல உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்லும். ஏன்னா இங்க வல்லமையான ஒரு ஆள் நின்றுட்டாரு. வல்லமையான ஒரு ஆள் நிற்கும் போது பலவீனமான ஆட்கள் எல்லாம் ஓடி போயிடணும். பலவான் நிக்கிறாரு. வல்லமையான ஆள் நிற்கும் போது வல்லமை குறைந்த ஆட்கள் எல்லாம் போயிடணும். அதுதான வழக்கம். இங்க ஜீவன் நிற்கும் போது, ஒரு இருதயத்துல ஜீவன் இருக்கும் போது உனக்குள்ளேயும் மரணம் வேலை செய்ய முடியாது என்பதை நான் அடுத்த இதுல பேசுறேன். இப்ப உன் பிரச்சனைக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் பிரச்சனைக்கு உனக்குள்ள ஜீவன் வந்துருச்சுன்னா, உன் பிரச்சனைகள், உனக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனை, உன்னுடைய சரௌண்டிங்ல ஒரு பிரச்சனையும் காணப்படாது. இத்தனை நாட்கள் பிரச்சனை காணப்பட்டிருக்கலாம், ஆனா இத்தனை நாட்கள் உனக்கிட்ட விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த வசனத்தை நீ இப்படி பார்க்காமல் இருந்திருக்கலாம். இந்த டைமென்ஷன்ல பாரு, அந்த சமுத்திரத்துக்குள்ள போயிடும் பிரச்சனை. அந்த சமுத்திரத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சமுத்திரத்துக்குள்ள போயிடும், மரணத்துக்குள்ள போயிடும் இந்த பிரச்சனை. அது மலை போல பெரிய பிரச்சனையாவே இருக்கட்டும் உன் வாழ்க்கையில, அந்த மலை போல பிரச்சனை கூட அந்த சமுத்திரத்துக்குள்ள போயிடும், அந்த மரணத்துக்குள்ள போய்விடும் என்பதை விசுவாசி. இந்த இடத்துல கூட நான் விசுவாசிக்கதான் சொல்றேன். விசுவாசம் மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்குது. விசுவாசம்னா சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில நீ சந்தேகப்படாமல் ஒரு விஷயத்தை விசுவாசித்து விட்டாய் என்றால் உனக்குள் சந்தேகமே இல்லாத ஜீவன் கடந்து வரும். அந்த ஜீவனின் மூலமாக மரணம் விழுங்கப்படும். அந்த ஜீவன் எல்லா மரணத்தையும், உன்னை சுத்தி இருக்கிற உனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் அந்த ஜீவனானது முழுங்கிவிடும்.
அந்த ஜீவன் அதை கொன்றுவிடும். புரிகிறதா? உனக்குள்ள ஒரு அபிஷேகம் அது ஜீவனா கன்வெர்ட் ஆகும். உனக்குள்ள இருக்க விசுவாசம் அது ஜீவனா மாறிடும். அந்த ஜீவனா மாறினதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே கொன்றும். ஒரு பலனே இல்லாத ஆள் தான் நம்ம பலனே இல்லாத ஆள் தான். அந்த பிரச்சனையை பார்க்கும்போது பலன் இல்லாத ஆள் தான். கார்ட்டூன்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா? பென்டன் ஒரு சீரியஸ் இருக்கும். அந்த சீரியஸ்ல பென்டனுக்கு அவ்வளவு பலன் இருக்காது, அவ்வளவு பலன் இருக்காது. அந்த வாட்ச் அமைக்கி அவங்க ஏதாச்சும் ஒரு ஹியூமனா அது அந்த மிருகமா மாறும்போது, அந்த வாட்ச் அமைக்கி ஏதாச்சும் ஒரு ஏலியனா மாறும்போது அவனுக்குள்ள பலன் கடந்து வருகிறது. அந்த பலத்தின் மூலமாக அவனுக்கு பலம் இல்லாம இருக்கும். அந்த மிருகத்தின் பலத்திற்கு மூலமாக அது ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி எல்லாம் காலியாயிரும். அதே மாதிரிதான் உனக்குள்ள இப்ப அந்த ஜீவனை அந்த வாட்ச் அமுக்க போற, அந்த வாட்ச் அடிக்க போற. அந்த வாட்ச் அடிக்கிறது தான் ஜீவனு. அந்த வாட்ச் அடிக்கிறது தான் விசுவாசம். அந்த வாட்ச் அடிக்கும் போது நீ கரெக்டா வச்சு அந்த விசுவாசம்ன்ற ஒரு மிருகத்தை நீ உனக்குள்ள இருந்து எழுப்பி விட்டனா வச்சுக்கோவே, உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் ஒரு மிருகம் எந்திரிச்சு நிக்கும். உனக்குள்ள ஜீவன் ஒரு மிருகம் எழுந்திரிச்சு நின்றுச்சுன்னா சுத்தி இருக்க எல்லாமே டம்மி ஆயிடும். அதற்கு நீ வாட்சை ஆப்ரேட் பண்ணணும். வாட்ச் ஆப்ரேட் பண்ணி நீ ஏதாச்சும் ஒரு ஏலியனா மாறணும். அந்த ஏலியன் ஜீவனாக இருக்கணும். சோ அந்த வாட்ச் ஆப்ரேட் பண்றதுதான் விசுவாசம். அந்த வாட்சை ஆப்ரேட் பண்றது விசுவாசமாக மாறுகிறது. அந்த நீ பலனே இல்லாம தான் இருக்க. பென்டன் அந்த இதுல பலனே இல்லாம இருக்கான். அந்த வாட்சின் மூலமாக தான் அவனுக்கு பலன் இருக்கு. அந்த வாட்சுக்குள்ளதான் பலன் இருக்கு. அந்த வாட்ச் தான் விசுவாசம். வைத்துக்கொள், அந்த வாட்ச் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க ஜீவன் எல்லாம் உனக்குள்ள வரும். அந்த வாட்சின் மூலமாகத்தான். அந்த வாட்சை நீ ஆப்ரேட் பண்றது மூலமாக, அந்த விசுவாசிப்பதன் மூலமாக உனக்குள்ள ஜீவன் கடந்து வருகிறது. அந்த ஜீவன் மற்ற எல்லா மிருகங்களையும் அழித்து விடும். ஏன்னா உன்னுடைய வாட்சுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உன்னுடைய வாட்சுக்கு, அதாவது உன்னுடைய விசுவாசத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய விசுவாசத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மரணத்திற்கு நேராக கடந்து செல்கிறது. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்கிறது. ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் நான் சந்தேகப்படாமல் விசுவாசித்தேன். ஆதலால் எனக்குள் ஜீவன் கடந்து வந்தது. அந்த ஜீவன் பிரச்சனைகளை எல்லாம் மரணத்துக்கு நேராக அனுப்பிவிட்டது. புரிகிறதா? அந்த ஜீவன் தாங்க. அந்த ஜீவன் தான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் மரணத்துக்கு நேரம் அனுப்புது. அந்த விசுவாசம் தான் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் மரணத்துக்கு நேராக அனுப்புகிறது. எவனாயிலும், அது யாராவனா இருக்கட்டும், இவன் இந்த கலரு, இந்த இது, அந்த அட்ரஸ் எதுவுமே கிடையாது. ஆக அந்த பிரச்சனையை பார்த்து உனக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை நீ பாக்குற, ரைட்டு, பிரச்சனைக்கு வீரியம் அதிகம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பிரச்சனை மறிக்க போகிறது என்பதை இந்த நேரத்துல புரிந்து கொள். நீ பிரச்சனைக்கு வீரியம் அதிகம்னு நினைச்சு கொண்டிருக்கல, இந்த நேரத்துல அந்த நம்பிக்கையை நான் உடைக்கிறேன். நான் நம்பிக்கையை உடைச்சிட்டு உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தூக்கி வைக்கிறேன். இந்த நேரத்துல உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தூக்கி வைக்கிறேன். உன் நம்பிக்கையை நான் உடைத்து விட்டு என்னோட அந்த பைபிள்ல சொல்லியிருக்க விசுவாசத்தை உனக்குள்ள நான் வைக்கிறேன். சோ எவனாயிரும் இந்த மலையை பார்த்து, எவனாயிரும் இந்த பிரச்சனைகளை பார்த்து நீ இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடு, அதாவது செத்து போயிடு, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நீ செத்து போயிடு. இந்த பிரச்சனைகளை பார்த்து நீ செத்து போயிடு, நீ மரணத்துக்கு போ, நீ மரித்து போ. அந்த பிரச்சனைகளை பார்த்து நீ சொல்லும் போது தான் சொன்னபடி நடக்கும் என்று, அதாவது நான் சொன்னேன் இப்ப என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறித்து போக வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் செத்து போக வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வீரியம் குறைந்து போக வேண்டும், அது படுக்க ஆக வேண்டும். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் அது எழுந்து நிற்க கூடாது, அது தலையை தூக்கக்கூடாது. உன் பிரச்சனை இனிமேல் தலை தூக்காது. உன் பிரச்சனை தலை விழுந்து போயிடும், அதாவது விழுந்து போயிடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் விழுந்து போயிடும். நேரம் இந்த வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலமாக உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் விழுந்து போய் கொண்டிருக்கிறது. அது திரும்ப தலையை தூக்காது. ஏன்னா செத்து போயிடுச்சு. உன்னுடைய பிரச்சனைகள் செத்து போயிடுச்சு. அது திரும்ப தலை தூக்க முடியாது என்பதை விசுவாசி. சொன்னபடி நடக்கும் என்று
தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். சோ இப்ப நான் செத்து போயிருச்சு, அது தலை தூக்காது என்று நான் சொல்லியிருக்கும் போது நான் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று உண்மையாவே நான் சொல்றேன்டா. உண்மையாவே நான் சொல்றேன். நீ சொன்ன மாதிரியும் ஆக போகுது. நீ இப்ப சொல்றல, நீ வாயை திறந்து சொல்றல, என் பிரச்சனையா இருக்க முடியாது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிடுச்சு என்று உன்னுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம் இருக்கிறதுல, அந்த விசுவாசத்தின் மூலமாக நீ சொல்லுகிறல, அந்த விசுவாசத்தின் மூலமாக நீ சொல்லும் போது அது அப்படியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று நான் சத்தியம் பண்ணி தரேன். நான் உண்மையா சொல்றேன், உனக்கு உண்மையா சொல்றேன், மெய்யாகவே சொல்லுகிறேன். உன் பிரச்சனை செத்து போயிருச்சு. இனிமேல் அந்த பிரச்சனை உன் பிரச்சனையா இருக்க முடியாது. இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் செயலிழந்து போயிடுச்சு. அது பயத்தை கொடுக்கிற ஆவியா இருந்தாலும் சரி, இல்ல பொருளாதாரத்து குறைகளை கொடுக்கிற ஆவியா இருந்தாலும் சரி, எந்தவித அந்தகார கிரியைகளாக இருந்தாலும் சரி, அந்த கிரியைகள் எல்லாம் உன் வீட்டில் வேலை செய்ய முடியாது. ஏனால் உன் வீட்டில் வந்திருக்கிறது ஜீவன் வந்திருக்கிறது. உன் வீட்டுக்கு ஜீவன் கடந்து வந்துருச்சு. உன் வீட்டுல ஜீவன் இருக்கும்போது, உன் வீட்டுல ஜீவன் வாசம் பண்ணும்போது, உன் வீட்டுல ஜீவன் தங்கும் போது அங்கு மரணத்திற்கு வேலை கிடையாது. மரணத்தை விட பெரிய ஆளு வீட்டுல வந்து நிக்கிறாரு. மரணத்தை விட பெரிய ஆளு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சாகுற டைம் இது. இந்த நேரத்துல நீ விசுவாசித்தனா உன் பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிரும் சொல்லிட்டு நீ விசுவாசித்தனா உன் பிரச்சனைகள் கண்டிப்பா சாகதான் போகிறது. இந்த நேரத்துல போய் கொண்டிருக்கிறது எல்லாம் மரணத்துக்கு நேராக அப்படியே லைன் பை லைனா நிக்குது. ஒரு பாதாள கிணறு மாதிரி இருக்கு. அந்த கிணறு, அந்த குழிக்குள்ள அக்கினியெல்லாம் எரிஞ்சுக்கிருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரிசையா நிக்குது. ஒவ்வொரு பிரச்சனையா விழுகுது, கீழே கீழே டொப்பு 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 டொப்புன்னு விழுகுது. உன் பிரச்சனைகள் எல்லாம் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஏன்னா உனக்குள்ள விஷயம் வந்துருச்சு, அந்த விசுவாசம் வந்துருச்சு. அந்த விசுவாசத்தின் மூலமாக ஜீவன் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த விசுவாசத்தினால ஜீவன் வேலை செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா விசுவாசிக்கிறவன் ஜீவன் உடையவன், ஜீவன் உடையவன் விசுவாசிக்கிறவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் விசுவாசத்தின் மூலமாக ஜீவன் வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ உனக்குள்ள ஜீவன் வந்துருச்சுன்னா, உனக்கு சுத்தி இருக்கிறதே எல்லாமே காலியாகுதுன்னா, உனக்குள்ளேயே ஜீவன் இருக்குதுன்னா உனக்குள்ள மரணம் வர முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதை நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனால் உன்னை சுத்தி இருக்க சரௌண்டிங்லயே மரணம் வேலை செய்ய முடியாதுன்னா உனக்குள்ள மரணம் எப்படி வேலை செய்ய முடியும்? உன்னை சுத்தி இருக்க சரௌண்டிங்ல பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த ஜீவன் வந்து சாகடிக்குதுன்னா உனக்குள்ள மரணம் எப்படி வர முடியும்? வர முடியாது. மரணம் வர முடியாது. உனக்குள்ள மரணம் வேலை செய்ய முடியாது என்பதை விசுவாசி. அந்த விசுவாசத்தின் மூலமாக ஜீவன் அடுத்த கட்ட நிலைமைக்கு அடைகிறது. ஜீவன் அடுத்த கட்ட, அதாவது ஆம்னிட்ரிஸ்ட்ல வந்து அந்த பென்டன் வாட்ச்ல வந்து சாதாரண ஏலியனா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க எனக்குள்ள டச் பண்ணனையும் அது இன்னொரு அடுத்த கட்ட நிலைமைக்கு மாறும். சோ விசுவாசம் அதிகமாக உன்னுடைய ஜீவன் அது இன்னும் பலம் அடைந்து கொண்டே இருக்கும். விசுவாசம் உனக்குள்ள இன்னும் அதிகமாக உனக்குள்ள இந்த ஜீவன் இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். சோ விசுவாசித்தால் நீ ஜீவனையும் அழியாமையும் காண்பாய். முடிக்கலான்னு பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு. சரி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய ஜீவனையும் அழியாமையும் காண்பாய். நீ விசுவாசித்தால் ஜீவனையும் அழியாமையும் காண்பாய். சோ இங்க விசுவாசித்தால் தான் உன்னால அதை காண முடியும். சோ உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள அழியாமை இருக்கிறது என்பதை விசுவாசி. உனக்குள்ள அழியாமை வந்து விட்டது, உனக்குள்ள ஜீவன் வந்து விட்டது என்பதை விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நேரத்துல கூட இந்த விசுவாசத்தின் மூலமாக உனக்குள்ள ஜீவன் கடந்து வருகிறது. இந்த விசுவாசத்தின் மூலமாக உனக்குள்ள அழியாமை கடந்து வருகிறது. உன்னை சுத்தி இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சாகிறது, அதாவது மரணத்துக்கு நேராக போகிறது என்றால் உனக்குள்ளேயும் மரணம் வேலை செய்ய முடியாது என்று நான் சொல்ல வருகிறேன்.
சுத்தி இருக்க இடத்துல ஃபுல்லா மரணம் இல்லைன்னா உனக்குள்ளயும் மரணம் இல்லைல. புரிகிறதா? புரிகிறதா? நான் சொல்ல வர்றது என்னன்னு புரிகிறதா? புரிந்து கொள்ளுங்கள். சோ உங்களுக்குள் மரணம் வேலை செய்ய முடியாது. உங்களை சுத்தியும் மரணம் வேலை செய்ய முடியாது. உங்களை சுத்தி இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சாகிறதை உன் கண்களால் நீ காண்பாய். உன் கண்களால் நீ காண்பாய். இத்தனை நாட்கள் இத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக, இந்த வார்த்தையை இந்த டைமென்ஷன்ல நீ படிப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் மரித்து போகிற நிலைமை ஏற்படும். மரித்து போகிற நிலைமை ஏற்படும் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். உங்க பிரச்சனைகள் எல்லாம் மரித்து போகிறது என்று சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆவிகளும் மரித்து போகிறது என்று நான் சொல்லி பிளஸ் பண்றேன். உன் குடும்பத்துக்கு நேராக எத்தனை பேர் அம்பு விட்டாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் அம்பு விட்டாலும் பரவாயில்ல, எத்தனை சவுலோட அம்புகள் எத்தனை வந்தாலும் பரவாயில்ல, ஆமானோட சதி திட்டங்கள் எத்தனை திட்டினாலும் பரவாயில்ல, அது உனக்கு விரோதமாக கிடையாது. அது உனக்கு விரோதமாக கிடையாது. ஏன்னா உன் பிரச்சனைகள் எல்லாம் செத்து விட்டது என்பதை நீ விசுவாசித்தினா அது அப்படியே ஆகும். அது அப்படியே ஆகும். உன் பிரச்சனை செத்துருச்சுன்னா செத்துருச்சுதான். சும்மா இவன் சொல்றான், அவன் சொல்றான், அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வேற இது ஏதாச்சும் போதகத்தை கேட்டுவிட்டு பிரச்சனைகள் திரும்பியும் முளைக்கிறது என்று நீ சொல்லாதே. ஏனால் நீங்க உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் உன் பிரச்சனைகள் மரணத்துக்கு நேராக கடந்து செல்வதை நாம் இப்போ பார்த்திருக்கிறோம். ஸோ உன் பிரச்சனைகளே மரணத்துக்கு நேராக கடந்து செல்லும் போது நீயும் மரணத்துக்கு நேராக கடந்து செல்லக்கூடாது. நீ ஜீவனுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா ஜீவன் உன்கிட்ட இருக்கனாலதான் உன் பிரச்சனைகள் எல்லாம் மரணத்துக்கு நேராக கடந்து செல்கிறது என்பதை விசுவாசி. இங்க விசுவாசம் தான் மேட்ரு. இங்க விசுவாசம் தான் மேட்ரு. விசுவாசிக்கிறனால ஜீவன் உண்டாகிறது. விசுவாசிக்கிறனால ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவனினால உன் பிரச்சனைகள் மரணத்துக்கு நேராக நகர்கிறது. புரிகிறதா? நீ விசுவாசிக்கிற உன் உள்ளத்துல உன் இருதயத்துல நீ சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது நீ ஜீவனாக மாறுகிற. நீ ஜீவனாக மாறும்போது, அதாவது நீ அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணும்போது, அந்த பென்டனோட வாட்சை நீ எடுத்து யூஸ் பண்ணும்போது, நீ விசுவாசிக்கும் போது அந்த வாட்சை யூஸ் பண்றதுதான் விசுவாசிக்கிறது. ஸோ அந்த விசுவாசிக்கும் போது நீ ஒரு ஏலியனா மாறிடுற. அந்த ஏலியன் ஜீவன் என்ற ஏலியனா மாறும்போது மீதி இருக்க எல்லாமே காலியாயிடும். உன் வாழ்க்கையில எல்லாமே காலியாக போகுது. உன் பிரச்சனைகள் எல்லாம் நீ சாகடிக்க போற. உன் பிரச்சனையில நீயே சாகடிப்ப. அதை உன் கண்ணால நீ பார்ப்ப. நீ நின்று சரி பண்ணுவ உன் பிரச்சனைகளை. உன் பிரச்சனை அது பிரச்சனையா இருக்க முடியாது. அந்த பிரச்சனைகள் செத்து போறது, அந்த பிரச்சனையை தலையை தூக்கி இருக்கலாம், எத்தனை தலை தூக்கி இருக்கலாம். உன் முன்னாடி படம் எடுத்து ஆடி இருக்கலாம். அந்த பிரச்சனை பாம்பு மாதிரி நின்றுக்கலாம். அந்த பிரச்சனை முன்னாடி அந்த பிரச்சனைகள் எல்லாம் செத்து போயிடும். உனக்கு விரோதமாக எழும்புகிற பாம்புகள் எல்லாம் செத்து போக போகிறது. இத்தனை நாட்கள் உனக்கு விரோதமாக பாம்புகள், நிறைய பாம்புகள் எழும்பியிருக்கலாம் நிறைய பாம்புகள். ஆனால் இந்த நேரத்துல கூட அந்த பாம்புகள் எல்லாம் செத்து போகிறது என்றதை நான் உனக்கு டிக்ளேர் பண்றேன். நான் உனக்கு தீர்க்க விதமா சொல்றேன். உன் குடும்பத்துக்கு விரோதமாக அநேக பாம்புகள் வந்திருக்கலாம். உன் குடும்பத்துக்கு விரோதமாக அநேக தேள்கள் வந்திருக்கலாம். எல்லா விஷத்தன்மைகளும் செத்து போயிடும். ஏன்னா நீயே ஒரு பயங்கரமான ஒரு ஆள். உனக்குள்ள அந்த ஜீவன்ற மிருகம் எந்திரிச்சு நிற்கும் போது அந்த பாம்பெல்லாம் நீ காலில் நசுக்கி விட்டு போயிடுவ. ஜீவன்ற மிருகம் உங்களுக்குள்ள விழுந்து நிற்கும். நீ மறுபடியும் விழுந்து நிற்ப. நீ மறுபடியும் விழுந்து போயிட்டு நினைக்காத. நீ இந்த வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ள விசுவாசம் வேலை செய்யும் போது நீ மறுபடியும் எழுந்து நிற்ப. ஒரு மிருக மாதிரி நிற்ப. சோ நீ அந்த ஜீவன்ற மிருக மாதிரி நிற்கும் போது இந்த சின்ன சின்ன பூச்சிகள், பாம்புகள் எல்லாம் நீ மிதித்து போடுவாய். உன் கால்களால் நீ மிதித்து போடுவ. உன் பிரச்சனையை நீ மிதிப்ப. அந்த பிரச்சனை சாகும். அதை நான் டிக்ளேர் பண்றேன். இந்த நேரத்துல உன் பிரச்சனைகள் எல்லாம் மரணத்திற்கு நேராக கடந்து செல்கிறது. இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் குடும்பத்துக்கு நேராக விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகளும் இந்த நேரத்துல மரணத்துக்கு நேராக கடந்து செல்கிறது. அப்படியே வந்திருக்கும். ஸ்ட்ரெயிட்டா உன் குடும்பத்துக்கு நேரம் வந்திருக்கும். அப்படியே பார்த்து உன்னை பார்த்து கைகாலம் நடுங்கிருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு உன்னை பார்த்து நீ கைகாலம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ நிக்கிறது ஜீவன்ல நிக்கும் போது, உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கும் போது நீ ஜீவனா மாறுற. அந்த ஜீவனா மாறினோனையும் அந்த பிரச்சனைகள் வரும்போது அது உன்னை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிடும். நடுங்கி அப்படியே மூட்டை நடிச்சுட்டு மரணத்துக்கு நேரம் அப்படியே போயிடும். அப்படிதான் நடந்துருக்கு.
இந்த நேரத்துல அப்படிதான் நடந்துருக்கு. இத்தனை நாட்கள் நீ நடந்து போய்க்கிருக்கலாம். உனக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். உன் பிரச்சனை வந்தோனயும் உன்னை அந்த பிரச்சனை பார்த்தோனயும், வந்த பிரச்சனை அப்படியே யூ டர்ன் அடிச்சுட்டு போகும். உன் குடும்பத்துக்கு நேரா வருகிற பிரச்சனைகள் எல்லாம் யூ டர்ன் அடிச்சுட்டு போகும். இந்த நேரத்துல டிக்ளேர் பண்றேன். உன் மேல ப்ராஃபஸியா நான் வைக்கிறேன். உன் மேல நான் இதை ப்ராஃபஸியா வைக்கிறேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை பார்த்து வந்திருக்கலாம். அப்படியே யூ டர்ன் அடிச்சுட்டு பின்னாடி திரும்பி ஓடும் உன் பிரச்சனைகள் எல்லாம். இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். ஓகே. நம்ம சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம் அந்த செக்ஷனை. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் செத்து போறதுக்காக, ஒரு மரணத்துக்கு நேராக போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மரித்து போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் விசுவாசம் வந்தால் நாங்கள் ஜீவனாக மாறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது, நான் அந்த வாட்சை ஆப்ரேட் பண்ணும்போது நான் ஒரு ஏலியனா மாறுற மாதிரி, அதாவது நான் அந்த வாட்ச் ஆப்ரேட் பண்ணும்போது நான் ஏலியனா மாறி மற்ற மிருகங்களை எல்லாம் அடித்து சாப்பிட்ற மாதிரி, இந்த நேரத்துல கூட நான் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணும்போது ஜீவன் என்ற ஏலியனாக மாறி மற்ற மிருகங்களையும் மற்ற இதுகளையும் நான் அடித்து விரட்டுகிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்துக்கு நேராக வருகிற எல்லா வித ஒரு தீமையான காரியத்தையும் அடித்து விரட்டுகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட தேவதூர்களை வைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா. அப்புறம் நம்ம ஊழியத்துக்கு காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் என்னுடைய ஜிபே நம்பர் 6383333363. நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். அது எந்த நேரமாக இருந்தாலும் நீங்க கால் பண்ணி தாராளமாக ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நான் எந்த நேரமாக இருந்தாலும் உங்கள் கால்களை நான் அட்டென்ட் செய்து நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ண நான் ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். நாளைக்கு லைவ் இருக்கிறது. நாளைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது, சங்கீத தியானம், அதாவது சங்கீதத்தை குறித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இனிமேல் 6 மணிக்கு லைவ் நடக்கும். அந்த லைவ்ல சங்கீதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் அதிகாரங்களை குறித்து, சங்கீதத்தை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க டாபிக் சங்கீதத்தை தான். ஸோ சங்கீதத்தை நம்ம குறித்து பார்ப்போம். சங்கீதத்துல நம்ம நிறைய வெளிப்பாடுகளை நம்ம பேசுவோம். ஆண்டவர் நம்ம மூலமா பேசுற வெளிப்பாடுகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஓகேவா? இனிமேல் பயங்கரமான ரெவலேஷனுக்குள்ள போறோம். நம்மளும் இந்த உலகத்தை கலக்கிற ஆளா மாறணும். இந்த வார்த்தையை நான் பேசுற மூலமாக நான் உலகத்தை கலக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதன் மூலமாக நீங்க இந்த உலகத்தை கலக்க வேண்டும் என்று நான் உங்களை ஆசைப்படுகிறேன். நீங்களும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல சத்தியங்களை பேசுங்கள், கிருபையின் சத்தியத்துக்கு நேராக கடந்து வாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், பார்ப்போம். நாளைக்கு லைவ் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மாலை 6 மணிக்கு இருக்கு லைவ். அட்டன் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உலகமே. ஆமென். ஓகே கைஸ், பாய். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.